38வது நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்டில் நடக்குது. அதுக்காக தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் சங்க சார்பாக கிட்டத்தட்ட 400 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் செல்ல இருக்கிறார்கள். அவர்களோடு 100 கோச்சுகளும் செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அங்கே உடுத்திக் கொள்வதற்கான ட்ராக் ஷூட்டு கிட்டு எல்லாம் தமிழக ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய சார்பாக அவர்கள் அனைவருக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விழாவிற்காக தான் இன்றைய தினம் அனைத்து விளையாட்டு வீரர்களும் வீராங்கனும் இங்கே வந்து நாங்கள் கொடுத்த கெட்டை பெற்றுக்கொண்டு செல்ல இருக்கிறார்கள். நாளைய தினமே அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாக தமிழகம் இந்த தடவை ஒரு கண்டிப்பாக 3வது இடத்தை பிடிக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். 38வது நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்டில் டேராடூன்ல வந்து கண்டக்ட் பண்ணப்பட போது 28ஆம் தேதியிலிருந்தே மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட 393 வீரர்கள் வீராங்கனைகள் 100 அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 500 பேர் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீம் தமிழ்நாட்டில இருந்து கிளம்புறாங்க. இந்த 3 வருஷத்துல 3வது நேஷனல் கேம்ஸ் இது. எப்பயுமே 2 வருஷத்துக்கு ஒரு தட்டி தான் ஒரு நேஷனல் கேம்ஸ் நடக்கும். இப்ப கண்டினியூ அந்த கொரோனா காலத்தோடைய நேஷனல் கேம்ஸும் சேர்த்து நடக்கும் பொழுது இந்த 3 வருஷத்துல 3 நேஷனல் கேம்ஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைம் 5th பொசிஷன் இருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து 10th பொசிஷன் இருந்தோம். இந்த தடி டாப் 5க்குள்ள வருவோங்கிற நம்பிக்கையோட நம்ம டீம் கிளம்புறாங்க. ஒரு யங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வந்து புதுசா இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய திறமையும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. பிளஸ் விளையாட்டு வாய்ப்புகள், அதாவது வேலையும் வந்து இந்த 3% வந்து ரிசர்வேஷன் வந்து இப்ப வந்து அமல்படுத்தி இருக்கிறதுனால நிறைய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இப்ப வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் வருஷத்துக்கு மினிமம் ஒரு 200 இருந்து 300 விளையாட்டு வீராங்கனைகளுக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஏன் நம்ம 10th பொசிஷன் வரோம் அப்படின்னா, நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வேலை கிடைக்காதனால வெளியே சர்வீசஸ்லயும் ரயில்வேஸ்ல கல்கட்டா ரயில்வேஸ்லயும் தெலுங்கானா ரயில்வேஸ்லயும் போய் இங்க இருக்க தமிழக விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அங்க போய் வேலை வாய்ப்புக்காக போனதுனால நம்மளுடைய திறமைகள் வந்து மற்ற மாநிலத்துக்கு போனது முக்கியமான காரணம். ஸோ இன்னும் வரும் காலங்கத்தில் கண்டிப்பா நம்ம வந்து டாப் 3க்குள்ள வருவோம். இன்னும் 2-3 வருஷத்துல நெக்ஸ்ட் நேஷனல் கேம்ஸ்ல வருவோங்கிறது எங்களோட நம்பிக்கை. அது இல்லாம தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் வரக்கூடிய நேஷனல் கேம்ஸ் இல்லாம அடுத்த நேஷனல் கேம்ஸ்ல பிரசிடென்ட்டும் ட்ரெஷரரும் ஆல்ரெடி நாங்க 3 பேரும் ஒன்றிய அரசு கூட வந்து பேசியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசியிருக்கோம். நேஷனல் கேம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்கணுங்கிறது தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய குறிக்கோள் ஆக்சுவலா. அப்பதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் புதுசா வரும். அந்த குறிக்கோளோட தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செயல்பட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நேஷனல் கேம்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியும் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பங்கெடுக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் நாளன்னைக்கு 30ஆம் தேதி இங்கிருந்து பிரசிடென்ட் வந்து 1ஆம் தேதி வருவாரு. நாங்களும் கிளம்பி உத்தரகாண்ட் கிளம்பி வீரர்கள் வீராங்கனைகளோட இருந்து அவங்களோட தேவைகளுக்கு என்ன தேவையோ நாங்க அவங்களோட பங்கேற்க போறோம். பொதுவாகவே இந்த முரண்கள் வந்து விளையாட்டு துறையில இருக்கும். நார்த் சவுத் அப்படின்னு இந்த விளையாட்டு சங்கங்கள் எலெக்ஷன்ல கூட அது வந்து பிரதிபலிக்கும். அப்படி போகும்போது கரெக்டான பாதுகாப்பு வந்து தமிழக அரசு வந்து அங்க இருக்க காவல்துறை கூட வந்து தொடர்பு கொண்டு அங்க இருக்க எஸ்பி கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். தவறு செய்தவர்கள் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். அங்க இருக்கிற லோக்கல் எஸ்பி கிட்டையும் போலீஸ் அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு இந்த தவறு இனிமேல் நடக்காத அளவுக்கு தமிழக காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எதிர்காலத்தில். சோ அதனாலதான் நாங்களே ஃபீல்டுக்கு போறோம். நான் வந்து 30ஆம் தேதி வந்து இங்க இருந்து கிளம்புறேன் நானு. சோ எங்களுடைய தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 8 பேர் கொண்ட குழுக்கள் இருக்காங்க. பிளஸ் பயிற்றுநர்கள் இருக்காங்க. எல்லா டெக்னிக்கல் அபிஷியல் இருக்காங்க. ஒரு சிறு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் ஒன்றிய அரசும் அங்க இருக்க மாநில அரசும் சேர்ந்து நடத்துறாங்க. சோ அதனால வந்து அதுக்கான மீட்டிங் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோம்.
சோ பாதுகாப்பு வந்து இதுல கண்டிப்பா நேஷனல் கேம்ஸ்ல உறுதியா இருப்பற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல பிளேயர்ஸ் வந்து முக்கியமா இந்த வேலை வாய்ப்பு தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது வந்து இப்ப வந்து தமிழக அரசு மூலமா சரி செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய அகாடமிஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல. கண்டிப்பா எதிர்காலத்தில் உருவாக நம்பிக்கை இருக்கு. இல்ல அதுதான் முக்கியமான காரணம். இங்க இருக்க விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வேலை வாய்ப்புகள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைக்கல. ஒன்றிய அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ஜாப் வந்து அப்படியே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த 3% ரிசர்வேஷன் கோட்டா வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதுல அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுனால இங்க இருக்கக்கூடிய பிளேயர்கள் வேறு மாநிலத்துக்கு வந்து எதிர்காலத்தில் போக மாட்டாங்க. கண்டிப்பா அடுத்த 3 வருஷத்துல இல்ல நம்ம நேஷனல் கேம்ஸ் நடத்தும் பொழுது கண்டிப்பா நம்ம நம்பர் 1 வந்துருவோம். அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது எங்களுடைய தமிழக துணை முதலமைச்சரே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்துட்டு இருக்காரு. அதனால எல்லாருக்குமே தமிழகத்தை சார்ந்த அனைத்து வீரர்கள் வீராங்கனைக்குமே நல்ல வரவேற்பு இருக்கிறது. நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப திருப்தியா. நம்ம ஊர்ல பாக்ஸிங் எல்லாம் கம்மியா இருக்கு. நம்ம அத்லெட்டிக்ஸ் நம்பர் 1 இருக்கிறோம். பாக்ஸிங் ரெஸ்லிங்ல நிறைய மெடல்கள் இருக்கு. அதுலதான் ஹரியானா வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹரியானாக்கு சர்வீசஸ் ரொம்ப ஜாஸ்தியா அதுல இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். இப்ப நம்ம தடகளத்துல நம்ம எப்பவுமே 20 மெடல் ஜெயிக்கிறோம். இந்த வாட்டி 25 மெடல் ஜெயிப்போம். ஏன்னா போன வாட்டி தடகள வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 5வது வந்தவங்களா இருக்கிறாங்க. அதனால அது எப்பவுமே அத்லெட்டிக்ஸ் அக்வாட்டிக்ஸ்ல பெரிய மெடல் வரும். அக்வாட்டிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அதான் ஒரு டிஃபரன்ஸ். நன்றி, நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.